ம். உங்கள எல்லாரையும் இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம அ ஒரு சாதாரண தத்துவத்த பத்தி பேசப் போறதில்ல. நிச்சயமா. இது சும்மா ஒரு வரலாற்று பதிவு கிடையாது. ஆமா. அதாவது 1974ஆம் ஆண்டு புனே நகர்ல ஓஷோ அவர்கள் குடுத்த ஒரு உரை. அதோட தலைப்பு என்னன்னா, போதி தர்மா தி கிரேட்டஸ்ட் ஜென் மாஸ்டர். அந்த தொடர் சொற்பொழிவோட முதல் பகுதிய தான் நாம இன்னைக்கு முழுசா அலசப் போறோம். ம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜென் மரபு அப்படிங்கிறது ஒரு தத்துவம் இல்ல. போதி தர்மர் ஒரு தத்துவ ஞானியும் கிடையாது. அவர் ஒரு அனுபவ வெடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்ட். அவர் சொல்றது நாம உட்கார்ந்து ஆழமா சிந்திக்கிறதுக்காக இல்ல. நம்ம சிந்தனைய அறவே நிறுத்துறதுக்காக. ஜென் அப்படிங்கிறது எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ற விஷயம் கிடையாது. அது ஒரு நேரடி பார்வை. உங்கள நீங்களே நேரடியா பாத்துக்கிற ஒரு விழிப்புணர்வுக்கான அழைப்பு தான் இது. அந்த மௌனத்தின் கதவை கொஞ்சம் திறந்து பார்ப்போம். கண்டிப்பா. இந்த பயணத்துல நாம நெறைய தர்க்க ரீதியான உண்மைகள ரொம்ப அமைதியா, ஆனா ஆழமா பாக்க போறோம். எனக்கு இந்த உரையில படிக்கும்போது ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயம், கௌதம புத்தரோட 10 முக்கிய சீடர்கள்ல ஒருத்தரான ஆனந்தாவோட கதை தான். ஆமா, ஓஷோ இத ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஆமாங்க. ஆனந்தா வேற யாரும் இல்ல, புத்தரோட சொந்த அண்ணன். ஒரு கட்டத்துல தன்னுடைய தம்பியான புத்தர்கிட்டயே சீடரா மாற அவர் வர்றார். ஆனா அவர் சும்மா ஒரு சாதாரண ஆளா சீடனா இணையல. அவர் ஒரு 3 நிபந்தனைகள வைக்கிறாரு. உண்மைதான். அந்த நிபந்தனைகள் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு சீடனா மாறலாம். ஆனா இப்ப நான் உன்னோட அண்ணன். சீடனா மாறிட்டா நான் உனக்கு கீழாகிடுவேன். அதனால அண்ணனா உனக்கு நான் 3 நிபந்தனைகள விதிக்கிறேன். அத நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றார். முதல் நிபந்தனை நீ என்னை விட்டு நீ எங்கும் பிரிந்து செல்லக்கூடாது. உன்னோட உடல் நலனை பார்த்துக்கிற உரிமை எனக்கு மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறாரு. 2வது, நான் எப்போ கேள்வி கேட்டாலும் அதுக்கு அர்த்தம் இருக்கோ இல்லையோ நீ உடனே எனக்கு பதில் சொல்லணும். நேரமில்ல அப்புறம் சொல்றேன்னு தள்ளி போடக்கூடாது. ம். 3வது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நடு ராத்திரியில நான் யார கூட்டு உன்னை பார்க்கணும்னு சொன்னாலும், நீ இல்லன்னு சொல்லாம அவங்கள சந்திக்கணும். ஆனா இதையெல்லாம் கேட்ட புத்தர் எந்த தயக்கமும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே அந்த நிபந்தனைகளை ஏத்துக்கிறாரு. அதுதான் அங்க ஆச்சரியம். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலகட்டத்துல நமக்கு ஒரு சின்ன அதிகாரம் கிடைச்சா கூட, நான் யாரு தெரியுமா, என் பின்னணி என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு விஐபி மனநிலை வந்துருது இல்லையா? ஆமா, அந்த நுட்பமான அகங்காரம் தான் ஆனந்தாவுக்கும் இருந்திருக்கு. அந்த சீடரா இருந்தார். புத்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்தார். ஆனா அவரால ஞானம் அடைய முடியல. அதுதான் பெரிய முரண்பாடு. அவருக்கு பின்னாடி எத்தனையோ சாதாரண மக்கள்லாம் ஞானம் அடைஞ்சிட்டாங்க. ஆனந்தா ஒரு முறை ரொம்ப விரக்தியில புத்தர்கிட்டே போய், ஏன் எனக்கு மட்டும் இன்னும் அந்த நிலை கிடைக்கல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு புத்தர் சொன்ன பதில் ரொம்ப ஆழமானது. நிபந்தனைகளை நான் ஏத்துக்கிட்டப்போ நான் சிரிச்சேனே ஞாபகம் இருக்கா? உன்னுக்குள்ள நான் புத்தரோட அண்ணா அப்படிங்கிற ஒரு நுட்பமான அகங்காரம் இன்னும் உசுரோட இருக்கு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அகங்காரம் அழியாது, அதனால உன்னால ஞானம் அடையவும் முடியாது அப்படின்னு புத்தர் ரொம்ப நேருக்கு நேரா சொல்லிட்டார். இதுல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. கற்றல் அப்படிங்கிறது வேற, உண்மையா உணர்தல் அப்படிங்கிறது வேற. அதாவது லேர்னிங் வர்சஸ் நோயிங். எக்ஸாக்ட்லி. ஆனந்தா புத்தரோட வார்த்தைகளை எல்லாம் மனப்பாடம் செஞ்சு ஒரு பெரிய அறிஞரா இருந்திருக்கலாம். ஆனா அந்த அறிவு அவர் அந்த அகங்காரத்திலிருந்து விடுவிக்கல. அவர் உள்ளுக்குள்ள இருந்த அந்த ஈகோ அவர் ஒரு பெரிய செவுரா தடுத்து நிறுத்திடுச்சு. நாம கூட நிறைய புத்தகங்கள் படிக்கலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா அந்த தகவல்கள் எல்லாம் வெறும் சுமதான். அது உங்களோட உண்மையான அனுபவமா மாறாத வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. கரெக்ட். ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான திருப்பமுனை இருக்கு. புத்தர் இறந்து சரியா 24 மணி நேரத்துல ஆனந்தா ஞானம் அடைஞ்சிடுறார். 42 வருஷமா நடக்காத ஒரு விஷயம் வெறும் ஒரு நாள்ல நடக்குது. ஏன்னா தன்னோட ஈகோவை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்த அந்த நங்கூரம், அதாவது புத்தர் இப்போ உடல் அளவுல இல்ல. தான் புத்தரோட அண்ணன் அப்படிங்கிற அந்த அடையாளம் புத்தர் இறந்த உடனே முழுசா உடைஞ்சு சுக்குநூறா போயிடுது. இது ஒரு அற்புதமான விஷயம். ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? ஆனந்தா ஞானம் அடைஞ்சிட்டார், ஓகே. அப்புறம் ஏன் போதி தர்மர் ஆனந்தாவையும் அவரை பின்பற்றுபவர்களையும் தன்னுடைய உரைகள்ல இவ்வளவு கடுமையா விமர்சனம் செய்யறார்? அதுக்கு காரணம் பௌத்தத்துல இருக்கிற 2 விதமான பாதைகள் தான். இத ஓஷோ ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டுறாரு. ஒன்னு அர்ஹத் பாதை, இன்னொன்னு போதிசத்வர் பாதை. ஓ, அர்ஹத் மற்றும் போதிசத்வர். ஆமா, ஆனந்தா ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அர்ஹத்தா மாறினார். அர்ஹத்கள் அப்படின்னா ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தங்களோட சொந்த விடுதலையோட அப்படியே நிறுத்திக்கிடுவாங்க. பிறருக்கு வழிகாட்டவோ இல்ல உதவவோ அவங்க முற்பட மாட்டாங்க. கரெக்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் கருணை அப்படிங்கிறது கூட ஒரு வகையான பற்று தான்.
அது மீண்டும் இந்த உலகத்தோட அவங்கள பிணைக்கிற ஒரு தங்கச்சங்கிலி அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆழமான தர்க்கம். இத மேலோட்டமா கேட்கும்போது என்ன இது ஞானம் அடைஞ்சவங்க இவ்வளவு சுயநலமா இருப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனா அர்ஹத்களோட தர்க்கம் சுயநலம் கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்க கர்மாவை அனுபவிக்கவும் அவங்களுக்கான வழியை அவங்களே தேடிக்கவும் முழு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஒருத்தர் இருட்டுல தடுமாறுறாருன்னா அவராலேயே வெளிச்சத்தை தேட முடியும், நாம போய் உதவி செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல அவங்க வாழ்க்கையில குறுக்கிடக் கூடாது அப்படிங்கறது அவங்களோட நம்பிக்கை. ஆனா போதிசத்துவர்கள் அப்படி கிடையாது இல்லையா? நிச்சயமா இல்ல. போதிசத்துவர்கள் அர்ஹத்களுக்கு நேர் எதிரானவங்க. தங்களுக்கு ஞானம் கிடைச்ச பிறகும் இருள்ல தவிக்கிற மற்ற மனிதர்கள் மேல உள்ள அளவற்ற கருணையால அவங்களுக்கு வழிகாட்ட காத்துட்டு இருப்பாங்க. மற்றவர்களுக்கு உதவுறதுக்காக தங்களோட அந்த இறுதி விடுதலையை கூட தள்ளி போட அவங்க தயங்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல தான் போதி தர்மரை நம்ம புரிஞ்சுக்கணும். போதி தர்மர் ஒரு தீவிரமான போதிசத்துவர். அவர் மகாயானா அப்படிங்கிற பாதையை பின்பற்றியவர். மகாயானம் அப்படின்னா பெரிய வாகனம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு சிலர் மட்டும் பயணிக்கிற சின்ன படகு கிடையாது, எல்லாரையும் ஏத்திக்கிட்டு போற ஒரு பெரிய கப்பல் மாதிரி இந்த பாதை இருக்கணும்னு அவங்க ஆழமா நம்புனாங்க. அதனாலதான் தங்களோட விடுதலையை மட்டும் தேடிக்கிற அர்ஹத்களை போதி தர்மரால ஏத்துக்கவே முடியல. அவர் ரொம்ப கோவப்பட்டார். இருங்க, இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை தெளிவா பார்க்கணும். பௌத்தம் அப்படிங்கிறது அகம்சை, அமைதி, எல்லாரையும் ஏத்துக்கிற தன்மை கொண்டது தானே? ஆவா. ஆனா போதி தர்மர் ஒரு கட்டத்துல உண்மைய புரிஞ்சிக்காத அர்ஹத்களை கொல்வது கூட தப்பு இல்ல அப்படிங்கிற ரீதியில ரொம்ப தீவிரமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இது அகிம்சைக்கு எதிரானது இல்லையா? இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா போதி தர்மர் தன்னோட வாழ்நாள்ல யாரையும் கொன்னது கிடையாது. அந்த வார்த்தைகளை நாம ஒரு நேரடியான பொருளா எடுத்துக்கவே கூடாது. அது ஒரு தத்துவார்த்தமான கோபம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா. ஓஷோ இத விளக்கும்போது மனிதர்களோட பார்வைய 2 வகையா பிரிக்கிறாரு. ஒன்னு ஏகாந்திகா, மற்றொன்று அநேகாந்திகா. ஏகாந்திகா அப்படின்னா ஒற்றை பரிமாண பார்வை. அதாவது நான் சொல்றது மட்டும்தான் சரி, என்னோட வழி மட்டும்தான் உண்மையானது அப்படின்னு உறுதியா நம்புறது. சரியா சொன்னீங்க. போதி தர்மர் கிட்ட தன்னோட மகாயான பாதையின் மேல இருந்த அந்த அதீத பிடிப்பால அவரோட வார்த்தைகள்ல இந்த ஏகாந்திகாவின் சாயல் அதிகமா வெளிப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் அநேகாந்திகா அப்படிங்கிற பார்வை இருக்கு. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் மகாவீரர். மகாவீரரோட அந்த அநேகாந்திகா, அதாவது சார்பியல் பார்வை அப்படிங்கிறது ரொம்பவே பிரமிப்பான ஒண்ணு. ஆமா, ஐன்ஸ்டீன் அறிவியல்ல தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கொண்டு வர்றதுக்கு 2500 வருஷங்களுக்கு முன்னாடியே மகாவீரர் அதை ஆன்மீகத்துல பயன்படுத்தியிருக்கார். ரொம்ப பெரிய விஷயம் அது. யார் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் உறுதியா இதுதான் பதில் அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல இருந்து பார்க்க அவர் சொல்லி கொடுத்தாரு. கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்விக்கே மகாவீரர் கொடுக்கிற அந்த 7 வகையான பதில்கள் உலக தத்துவ வரலாற்றிலே ரொம்ப தனித்துவமானது. அவர் எல்லா பதில்களையும் ஒருவேளை அப்படிங்கிற வார்த்தையில தான் தொடங்குவாரு. முதலாவது, ஒருவேளை கடவுள் இருக்கலாம். 2வது, ஒருவேளை கடவுள் இல்லாமலும் இருக்கலாம். 3வது, ஒருவேளை அவர் இருக்கவும் செய்யலாம், அதே சமயம் இல்லாமலும் இருக்கலாம். இது தர்க்கத்துக்கு முரணா தெரியலாம், ஆனா இருத்தலும் இல்லாதிருத்தலும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள்னு அவர் சொல்றாரு. 4வது, ஒருவேளை அவர் இருப்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாமலும் இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு சாத்தியக்கூறுகளையும் விரிவாக்கி முரண்பட்ட ஆனா சாத்தியமான 7 கோணங்களை அவர் கொடுக்கறாரு. இது கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சமூகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த என் வழி மட்டுமே சரி அப்படிங்கிற அந்த சகிப்புத்தன்மையற்ற மனநிலை தான். மதம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்ல அரசியலா இருக்கட்டும், எல்லாரும் அவங்க தரப்புல மட்டும்தான் உண்மை இருக்குன்னு அடிச்சு சொல்றாங்க. ஆனா ஓஷோ மகாவீரரை மேற்கோள் காட்டி என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க புரிதலின்படி வாழவும் பயணிக்கவும் முழு உரிமை இருக்கு. போதி தர்மர் மாதிரி ஒரு மாபெரும் ஞானியாகவே இருந்தாலும் அவர் தன்னுடைய வழிய மத்தவங்க மேல திணிக்க நினைக்கும்போது அதை நம்ம அப்படியே ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. உண்மைய பல பரிமாணங்கள்ல இருந்து பார்க்க நாம பழகிக்கணும். அது 100% உண்மை. போதி தர்மர் கிட்ட இந்த மாதிரி சில முரண்பாடுகள் இருந்தாலும் அன்றாட வாழ்வியல் பத்தி சாதாரண மக்கள் எப்படி ஞானத்தை அடையலாம் அப்படிங்கறத பத்தி அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்பவே புரட்சிகரமானவை. ஞானம் அடையணும்னா குடும்பத்தை விட்டுட்டு காடுகளுக்கு போகணும், மொட்டை அடிச்சுக்கிட்டு சன்னியாசியா மாறணும் அப்படின்ற அந்த பழைய நம்பிக்கைகளை போதி தர்மர் முற்றிலுமா உடைக்கிறார். ஒரு சாதாரண குடும்பஸ்தனாலும் அன்றாட வேலைகளை செஞ்சுகிட்டு இருக்கிற ஒருத்தராலும் புத்தராக முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு. இதுக்கு ஓஷோ ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றாரு. ஜப்பான்ல நடந்த ஒரு கசாப்பு கடைக்காரரோட கதை அது. அவர் தன்னுடைய கடையில விலங்குகளை வெட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
ஒரு கட்டத்துல அவர் அப்படியே ஞானம் அடைஞ்சிடுறார். இந்த செய்தி அந்த நாட்டு பேரரசருக்கு போகுது. அரசர் நேரா அந்த கசாப்பு கடைக்காரர்கிட்ட வந்து, நீங்க இப்போ ஞானம் அடைஞ்சிட்டீங்க, அதனால இனிமேல் உயிர்களை கொல்ற இந்த தொழிலை செய்ய மாட்டீங்க இல்லையா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு அவர் சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது. இல்ல, நான் தொடர்ந்து இதே தொழில தான் செய்வேன். ஆனா முன்னாடி செஞ்சதை விட இப்ப அதிக கருணையோடும் ரொம்ப நேர்த்தியோடும் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இது நீங்க உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. ஞானம் அடைறதுனா ஏதோ மேகத்து மேல மிதக்கிற ஒரு சாமியாரா மாறுறது கிடையாது. நீங்க ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் திங்கட்கிழமை காலையில உங்க பாஸ் அனுப்புற கோபமான இமெயிலுக்கு நீங்க பதில் அனுப்பித்தான் ஆகணும். ஆனா எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ரொம்ப தெளிவா அமைதியா அந்த வேலையை உங்களால செய்ய முடியும். அது ஒரு மிகச் சிறந்த ஒப்பீடு. நீங்க செய்யற வேலைகளோ உங்களோட பழக்க வழக்கங்களோ உங்களோட தூய்மையான உள்ளுணர்வா ஒருபோதும் கழங்கப்படுத்தாது அப்படிங்கிறது தான் ஜென் மரபின் உச்சக்கட்ட புரிதல். அதனாலதான் ஞானம் அடைஞ்ச பிறகும் பழைய பழக்க வழக்கங்கள் தொடர்வது எந்த வகையிலும் தடை அல்ல அப்படின்னு ஓஷோ விளக்குகிறார். ஒரு உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பங்காளத்துல பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு இயல்பாவே மீன் சாப்பிடுற பழக்கம் இருந்தது. அவர் உயர்ந்த ஆன்மீக நிலைய அடைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பழக்கம் அவர்கிட்ட தொடர்ந்தது. அதே போல ரஷ்யா மாதிரி பயங்கரமான குளிர் இருக்கிற நாடுகள்ல உள்ளவங்க அந்த சீதோஷ்ண நிலைக்காக வோட்கா குடிப்பாங்க. ஒருவேளை அங்க ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் வோட்கா குடிக்கிறத உடனே நிறுத்த வேண்டியதில்லை. வெளிப்படையா தெரியிற இந்த சிறு சிறு பழக்கங்கள் ஒரு மனிதனோட உள்ளே நடக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்வை எந்த வகையிலையும் குறைச்சிடாது. இந்த பழக்க வழக்கங்களை பத்தி பேசும்போது இன்னொரு ரொம்ப முக்கியமான கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயத்த போதிதர்மர் தொட்டிருக்கார். பாலியல் உணர்வுகள் பற்றி அவரோட பார்வை. ஆமா, சிக்மெண்ட் ஃப்ராய்ட் மாதிரி நவீன உளவியலாளர்கள் மனிதனோட அடக்கப்பட்ட பாலியல் உணர்வுகள் பத்தி பேசுறதுக்கு சுமார் 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே போதிதர்மர் இத பத்தி ரொம்ப தெளிவா பேசியிருக்கார். பல மதங்கள் பல நூற்றாண்டுகளா மனிதர்களோட இயல்பான உணர்வுகளை அடக்கி அவங்கள குற்ற உணர்ச்சியிலே வாழ வச்சிருக்கு. ஆனா போதிதர்மர் என்ன சொல்றாருன்னா, இயற்கையான உணர்வுகளை அடக்கக்கூடாது. நீங்க அதை அடக்க நினைக்கும் போது அது இன்னும் வீரியமா மாறும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு பதிலா உங்களுடைய சுய இயல்பை நீங்க உணரும்போது பாலியல் ஆசைகள் அதிகாலையில பனித்துளி சூரிய ஒளியில் மறைவதைப் போல தானாகவே உதிர்ந்து விடும்னு சொல்றார். இது எவ்வளோ பெரிய விடுதலை பாருங்க. எந்த ஒரு ஆசையையும், குறிப்பா உயிரியல் ரீதியான உணர்வுகளை அடக்குவது மனிதனை உளவியல் ரீதியா ரொம்பவும் குழப்பமானவனாகவும் சில நேரங்கள்ல வக்ரமானவனாகவும் மாற்றிவிடும். இதனாலதான் போதிதர்மர் ஆசைகளோட போராடச் சொல்லல. நான் பாலியலை பற்றி பேசவில்லை, உங்கள் சுய இயல்பை காண்பதை பற்றி மட்டுமே பேசுகிறேன் அப்படின்னு அவர் தெளிவா சொல்றார். நீங்க இருட்டோட நேரடியா போராட முடியாது. வெளிச்சத்தை கொண்டு வந்தா இருட்டு தானா விலகிடும். அந்த விழிப்புணர்வு உங்களுக்குள்ள வரும்போது தேவையில்லாத ஆசைகள் அவற்றுக்கான எரிபொருள் இல்லாம தானாகவே கழன்று விழுந்துவிடும். சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத பிராக்டிக்கலா எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்துறது? போதிதர்மர் தன்னோட உரையில நடக்காமல் நடப்பது, பேசாமல் பேசுவது, பார்க்காமல் பார்ப்பது அப்படின்னு ஒரு விடுகதை மாதிரி சொல்றார். இந்த மௌனத்தின் மொழிய நாமெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கான திறவுகோல் என்ன? இத புரிஞ்சுக்க உடனடி தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம பார்க்கணும். ஸ்பான்டேனியட்டி. நம்ம நிறைய பேர் கடந்த காலத்தோட சுமையிலையோ அல்லது எதிர்காலத்தோட பயத்திலையோ தான் ஒவ்வொரு செயலையும் செய்யறோம். ஆனா எதையும் முன்கூட்டியே திட்டமிடாம அந்தந்த கணத்துல முழுமையா இயல்பா செயற்படுறது தான் நடக்காம நடப்பது. இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் அடுத்து என்ன வார்த்தை சொல்ல போறேன்னு முன்னாடியே எழுதி வச்சோ இல்ல மனப்பாடம் பண்ணியோ நான் பேசல. அந்தந்த நொடியில அது தானா வெளிவருது. இதுதான் பேசாமல் பேசுவது. இத நாம செய்யணும்னா நாமே அந்த செயலை செய்பவராக இருக்கக்கூடாது. அதாவது நம்மோட ஈகோ அல்லது மனம் அந்த செயல்ல குறுக்கிடக்கூடாது. அப்படிதானே? கரெக்ட். நாம ஒரு விஷயத்த பிளான் பண்ணி கால்குலேட் பண்ணி செய்யும்போது அது நமக்கு பெரிய சோர்வை கொடுக்குது. ஆனா நம்மள அறியாம முழு ஈடுபாட்டோட ஒரு செயலை செய்யும்போது அது நமக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுக்குது. சரியா சொன்னீங்க. அந்த நிலைமைக்கு வரணும்னா நாம் ஒரு சாட்சியாக மாறணும். ஓஷோ இத நோ மைண்ட் அப்படிங்கிற வார்த்தையால குறிப்பிடுறார். உங்களுக்குள்ள ஒரு கோபம் வருதுன்னு வச்சுக்குங்க. நீங்களே அந்த கோபமா மாறி கத்த ஆரம்பிக்காம உங்களுக்குள்ள ஒரு உணர்வு எழுவத நீங்களே கொஞ்சம் தள்ளி நின்னு ஒரு சாட்சியா வேடிக்கை பார்க்கணும். செயல்களை செய்பவரா இல்லாம நடப்பதை கவனிக்கும் ஒரு சாட்சியாக நீங்க மாறிட்டீங்கன்னா, நீங்க சந்த வீதியில இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கான அந்த அமைதி உங்ககிட்டயே எப்போதுமே இருக்கும். மனதின் சுவர்களை உடைக்கிறது அப்படிங்கிறது இதுதான்.
நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கோம், எந்தெந்த அடையாளங்கள் எல்லாம் நம்மள உண்மையான பார்வையில இருந்து தடுக்குது அப்படிங்கறத இந்த தேடல் ரொம்ப ஆழமா புரிய வச்சிருக்கு. போதி தர்மரோட அந்த சமரசமில்லாத தீவிரம், மகாவீரரோட அந்த சார்பியல் பார்வை, புத்தரோட அந்த சமநிலை என பல முக்கியமான விஷயங்களை நாம் இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். ஆமா, இந்த தேடல் மூலமா உங்க எல்லாருக்கும் பல புதிய பார்வைகள் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த உரையாடலை முடிக்கிற இந்த தருணத்துல நாம பேசின இந்த விஷயங்களை தாண்டி நீங்க தனியா சிந்தித்து பார்க்க ஒரு சின்ன கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. உங்கள் அடிப்படை இயல்பு எந்த செயலாலும் களங்கப்படுத்த முடியாத அளவுக்கு தூய்மையானது என்றால் உங்களை அடையாளப்படுத்துகிறது என நினைத்து நீங்கள் தேவையற்ற முறையில் இறுக பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த ஒரு பழக்கம் அல்லது எண்ணம் எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்கள் ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.